Hello viewers, this is Madan from Car Control Driving Academy training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினி அவரோட வீட்டில் ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ண போகிறாரு. ஸோ பேரலல் பர்பண்டிகுலர் பார்க்கிங் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ சாரோட பார்க்கிங் ஸ்லாட் இது தான். ஸோ இதில் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை சார் ஃபாலோ பண்ணிவிட்டு வெஹிக்கிளை எப்படி அழகாக வெளியே எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே பார்க் பண்ண போகிறாரு. இந்த பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டான பார்க்கிங். ஸோ இந்த பார்க்கிங்கில் நான் ஆல்ரெடி ஒரு 3 to 4 times நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டிட்டு அவரை லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு 10 times இதே பார்க்கிங் ஸ்லாட்டில் ஏற்றி இறக்க வச்சுட்டு இப்போ ஸ்லோவாக ஒரு ஃபார்வர்ட் மோஷனில் வெளியே வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இவருக்கு சொன்ன கேல்குலேஷன் என்னென்னா லெஃப்ட் சைடு பில்லர், ரைட் சைடு பில்லர் நீங்களே பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைட்டான இடம் இந்த வெஹிக்கிள் எடுக்கிறது. ஏன்னா பெலினோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தில் அதிகம். ஸோ பிகினர்ஸ் இங்கே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா மிரர் பார்க்காம டக்குன்னு ஒரு ஃப்ளோலேயே போயிட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக பொறுமையாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பதட்டம் இல்லாமல் அந்த வெஹிக்கிள் அனலைசேஷன் ப்ளஸ் அவருடைய கேப்பிங். ஸோ நம்மளோட வெஹிக்கிள் இதில் போகுமா போகாதான்னு சொல்லிட்டு அழகாக நீங்களே பார்க்கலாம். வெளியே வந்து எடுத்துகிட்டு இப்போ அவரோட ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 feet ரோடு. ஸோ நான் வெளியே வந்துட்டு 2 பக்கமும் நான் அழகாக வெளியே பார்க்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மிரர் தாண்டி நம்ம வெளியே வெஹிக்கிள் எக்ஸிட் ஆன பிறகு ஸ்லோவாக வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைட் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களோட வெஹிக்கிள் அடிப்படாமல் அந்த ஸ்லோப்பில் ஸ்பீடாக வராமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு ஸ்லோப்பான பகுதியுமே கூட. ஸோ இந்த ஸ்லோப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக வரணும்னா கண்டிப்பாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிரர் பார்க்கணும். ஸோ இந்த கேட்லேயும் வெஹிக்கிள் தட்டக்கூடாது. மோரோவர் நீங்களும் பார்க்கலாம் ஃப்ரண்ட் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருப்பும் போது ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருந்தது. ஸோ அந்த வீட்லேயுமே கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு தான் இப்போ போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வெளியே அழகாக எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ அழகாக திருப்பி ரிவர்ஸ் எடுக்க போகிறாரு. ஸோ இந்த ரிவர்ஸ் பார்க்கிங்குமே பார்க்கலாம் நீங்களே. அதே இது இந்த ஸ்பேஸில் தான் சாரோட பார்க்கிங். ஸோ இந்த ஸ்பேஸில் தான் அவர் இப்போ எப்படின்னா வெஹிக்கிளை வெளியே இருந்து இப்போ எப்படி ரிவர்ஸ்லேயே எடுத்து பார்க் பண்ண போகிறார். ஸோ எப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட் வந்து ஃப்ரண்ட் சைடும் திருப்பி வைக்கும்போது எப்படி பார்த்தாலும் ரிவர்ஸில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ரிவர்ஸில் ஏற்றி வெளியே எடுக்கும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா ஆக்சலரேஷன், கிளச் கண்ட்ரோல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். ஸோ உங்களோட கிளச் கண்ட்ரோல் கண்டிப்பாக மெதுவாக நீங்கள் விடும்போது தான் உங்களோட வெஹிக்கிளோட க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்லோப்பில் ஏறும்போது பதட்டப்பட்டு நீங்கள் ஸ்பீடாக ஏற்றிடுவீங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் அழகாக வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அவருடைய கேமரா மட்டும் யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் மிரர், ரைட்டு மிரர் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு மிரர் ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரெடிக்ஷனில் ஸ்லோவாக வெஹிக்கிள் கால்குலேஷன் நீங்களே பார்க்கலாம். ரைட் சைடு பில்லர், லெஃப்ட் சைடு வந்து ஒரு வால் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் ஸ்பேஸில் ஒரு வெஹிக்கிளை எப்படி கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி அவரோட வெஹிக்கிளை எப்படி பார்க் பண்ண போகிறார், பர்பண்டிகுலராக பார்க் பண்ண போகிறாரு தான் இந்த டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. ப்ளஸ் அவருக்கு அந்த விஷன் கண்டிப்பாக முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுனால தான் அவரால் கண்டிப்பாக பொறுமையாக எடுத்துகிட்டு வர முடியுது. நீங்களே பார்க்கலாம் அந்த கிளச் மூமெண்ட்லேயே தான் ஆக்சிலேட்டரை கொடுக்காம கிளச்சு பிரேக் மட்டும்தான் அங்கே ப்ளே பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ அழகாக உள்ள இன்செர்ட் ஆகுது நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்கள் இந்த ரைட் சைட்லேயும் ஒரு பில்லர் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைட் பில்லரை அவரோட சைடு மிரரில் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் வெளியே இருந்து பண்ணுறதால எப்படின்னா அவருடைய அந்த மிரர் கால்குலேஷன்லேயுமே நான் எதுவுமே உள்ளே உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை. ஸோ அவர் எப்படின்னா ஒரு 3 to 4 times ஃபஸ்ட்டு தப்பு பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அந்த அனலைசேஷன் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன், புரிஞ்சுது. ஏன்னா முதல்ல இந்த ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரிவர்ஸில் நம்ம எப்படி எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு புரியணும். ஸோ புரியாமல் பிளைண்டாக நீங்கள் லெஃப்ட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் தான் போகும், ரைட்டில் திருப்பினா ரைட்டில் தான் போகும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கேப் வேணா ரைட் சைடு கேப் வேணா லெஃப்ட் சைடில் திருப்பணுன்றதை இதை முதல்ல அவருக்கு புரிய வச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு ரிவர்ஸ் எடுக்கும்போது என்ன என்னுடைய ட்ரைனிங் சொல்கிறாங்கன்னா லெஃப்ட்டில் திருப்பினா சார் ரைட்டில் போகுமா, ரைட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் போகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. காரை வந்து நீங்கள் எப்படி ஃபார்வர்ட் மோஷனில் லெஃப்ட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் போதோ, ரைட்டில் திருப்பினா ரைட்டில் போதோ, ஸோ அதே மாதிரி தான் ரிவர்ஸில் நீங்கள் எடுக்கும் போதும் லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. ஸோ என்னென்னா கேப்பிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட்டில் கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் திருப்பணும். லெஃப்ட்டில் கேப் வேணும் ரைட்டில் திருப்பணும், ரைட்டில் கேப் வேணும் லெஃப்ட்டில் திருப்பணும். ஸோ இந்த மாதிரி அனலைசேஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட பார்க்கிங் ஸ்லாட்டில் நீங்கள் பார்க் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் அழகாக உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக பின்னாடி போய் இப்போ நீங்கள் அவரோட பார்க்கிங் ஸ்லாட் அதுதான். ஸோ அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் ஸ்டார் பார்க் பண்ணிட்டார். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் அந்த பக்கம் ரைட் சைடு கேப் கம்மி இருக்கிறதால அவரை நான் கொஞ்சம் கிளியராக கேப்பிங் இல்லாமல் 2 பக்கமும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவரோட சென்டர் போர்ஷனில், ஏன்னா அந்த லேன் மார்க்கிங் கரெக்டாக இருக்குது நீங்களே பார்க்கலாம். அந்த லேன் மார்க்கிங்குள்ளே ரொம்பவும் வெளியே போயிடாமல் ரொம்பவும் உள்ளே இல்லாமல் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அவரை வெஹிக்கிளை நான் எடுக்க சொல்லதால் திருப்பியும் வந்து வெஹிக்கிளை ஃபார்வர்ட் மோஷனில் எடுத்துகிட்டு வராரு. ஏன் அப்படி சொன்னேன்னா அவருக்கு டோர் இறங்கிறதுக்கும் இந்த பக்கம் 2 wheelers இருக்குது. ஸோ அவங்க யாரும் தட்டாமல் ஈஸியாக உள்ளே பார்க் ஆகணுன்ற ஒரே விஷயத்துக்காக சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள் பின்னாடியுமே ஒரு 2 wheeler இருக்குது. ஸோ ஸ்லோவாக பொறுமையாக க்ரீப்பிங்லேயே மெதுவாக வரார் பார்க்கலாம். நீங்களே பார்க்கலாம் அந்த சைடு மிரரோடைய ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க பாருங்கள். இன்ச் பை இன்ச்சாக இப்போ வெஹிக்கிள் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ ஸ்லோவாக போயிட்டு அந்த இடத்துல கரெக்டாக கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு
பிரேக் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக உள்ளே வந்து நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக சார் ஃபாலோ பண்ணார். ஸோ கார் கண்ட்ரோலில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு லைவாக இவ்வளோ டாஸ்க் பண்ணி ட்ரைனிஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். ஸோ நீங்களும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.